சண்டையிலையும் நான் உட்பட சொல்றேன், வெட்கி தலை குனிஞ்சு சொல்றேன், எல்லா சண்டை அப்பையும் ஆம்பளை வீட்டில் சாப்பிடாம இருப்பான். ஒத்துக்கிற ஆண்கள் கை தூக்குங்க. அதுல கூட ஈகோ கை தூக்க மாட்டாங்க. ஏன்னா சண்டை போட்டு உடனே சாப்பிட உட்கார்ற மாதிரி எல்லாரும் ஒருத்தனும் கை தூக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா ஆன் சூர்யா சொல்லுவார்ல, எஸ்ஜே சூர்யா, நெடில் ஆன் அப்படிம்பார். சண்டை போட்டு சாப்பிடாம இருப்பார். அவர் நினைப்பு நாம தான் கலெக்டர்னு. ஒரிஜினல் கலெக்டரே அவர் பாட்டு அமைதியா இருக்கார். அவர் நினைச்சுப்பார் நான் தான் கலெக்டர், பேசாம இருப்பேன். அப்படியே உட்காந்துருப்பார் சாப்பிடாம பசியோட. அந்த அம்மா ஒரு மணி நேரம் பார்க்கும், 1.5 மணி நேரம் பார்க்கும். மெதுவாக கிட்ட வரும், அப்படிங்கும். இவர் கண்டுக்க மாட்டார். அப்போ பசி இல்லைன்னு அர்த்தம். அந்த ஆளுக்கு பசிச்சுதுன்னா இந்த ஆள் சிக்னல் கொடுப்பான். அந்த அம்மா நக்கல் பண்ண வைப்ப, அப்பா இருமுறாரு தண்ணி கொடுறா. அவன் போய் அப்பா இந்தாப்பா தண்ணி, கொன்று அவனை போட. அவன் அம்மாட்ட போய் சொல்லுவான், அம்மா அப்பா என்னை கொன்றுவேன்னு சொல்கிறாருமா. அம்மா சொல்லும், உன்னையுமா? ஏமா அப்படி இருக்காரு போடா. இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டா நம்ம வீட்டில். நிறைய ஆண்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, பொண்டாட்டியில் சண்டை போடுறது ஆம்பளோட வீரம்னு நினைக்கிறீங்களே. நிறைய பெண்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, அவங்களுக்கு சீரியலே நீங்கள் தான். ஏன் பாரு இன்னைக்கு வந்து உங்கள் அப்பா என்ன சொல்லுவான் பாரு. சண்டை ஆரம்பிச்சோன்னே கிச்சனில் இந்த அம்மா சிரிக்கும், கத்து அங்கே அவன் கிளறின்னு இருப்பான், இந்த அம்மா இங்கே கிளறின்னு இருக்கும். கடைசியில் அந்த அம்மா இவர் சாப்பாடுன்னு கேட்க மாட்டார். ஏன்னா இவர் தான் வந்து இப்போ வந்து அமெரிக்காட்ட பேசி 50% வரியை குறைக்க போறார். யாரு தலைவர்? எந்த தலைவர்? அந்த அம்மா வரும், சாப்பிட்றீங்களா? இப்ப பசி வந்துருச்சு அந்த ஆளுக்கு. சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். ரெண்டு இழுப்புல திரும்பி இவன் உட்காந்துருவான். அந்த அம்மா 1 மணி நேரமும் சமைக்கணும் இந்த 2 இழுப்புக்கு. அங்கிருந்து வரும், சரி சாப்பிடுங்க. கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம தட்டை வச்சோட நம்மால் கேட்பான், என்ன பண்ண? இந்த அம்மாக்கு இது புது கதையா என்ன? கல்யாணம் ஆனதுலேருந்து இதே கதை தான். நல்லதை தான் பண்ணியிருக்கேன், சாப்பிடுங்க. நான் அதான் ஒரு கவிதை ஒன்று படித்தேன், யார் எழுதுனதுன்னு தெரியல. பிடித்து வைத்திருக்கும் மண் மீது இல்லை மரத்தின் காதல். நல்லா புரிஞ்சுக்குவீங்க, நல்லா கேளுங்க. இது வந்து எல்லா ஆண்களும் பெண்களுக்கு டெடிகேட் பண்ணுங்க. இந்த கவிஞர் பேர் தெரியல, மன்னிக்கணும் அதுக்கு. எனக்கு பிடித்து வைத்திருக்கும் மண் மீது இல்லை மரத்தின் காதல், அதனை அசைந்தாட வைக்கும் காற்றின் மீதுதான் காதல். உறவுகளை பிடித்து வைக்க முயற்சி செய்கிற பொழுது காதல் அங்கே குறையும், அன்பு அங்கே குறையும். உறவுகளை நீங்கள் கொண்டாட வைக்கிற பொழுது, மரம் காற்றை அசைந்தாட வைக்கிற பொழுது மாதிரி நீங்கள் அவர்களை கொண்டாட வைக்கிற பொழுது உங்கள் மீதான காதலும் அன்பும் அதிகரிக்கும். இதை தயவு செஞ்சு நாகை புத்தக திருவிழாவில் எல்லா ஆண்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன்.